பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு 5 வாசகத்தை பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை அவர்கள் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி வந்திருக்காங்க. இதை ஓதுபவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலுமே அல்லாஹு சிறந்ததை தருவான். அதாவது நம்முடைய நிலைமையே அந்த விதியே மாறும். உங்களுக்கு இங்கே ரொம்ப சிரமமான நிலைமையில் இருந்தாலும் கூட நீங்கள் இதை ஓதும் போது உங்களுடைய நிலைமை மாறி உங்களுக்கே ஒரு பெரிய மாற்றம் தெரியும். முதல் அந்த சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உங்களுக்கு நான் 5000 ஆடுகளை தரவா இல்லை ஒரு 5 வாசகத்தை கற்றுத்தரவா? அந்த 5 வாசகம் இம்மைக்கும் மறுமைக்குமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது, சிறந்ததை கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு உயர்வானதை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, 5000 ஆடுகள் பெரிது தான், ஆனால் இம்மைக்கும் மறுமைக்கும் நல்லது தான், எல்லாவற்றை விட சிறந்தது. அதனால் அந்த 5 வாசகத்தை நான் கற்றுக் கொடுங்க சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்பயுமே மறுமைக்கான விஷயத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பவங்க, இபாதத்திலேயே மூழ்கி இருக்கிறவங்க. அதனால அவங்க இபாதத்தவே கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் மகுஃபிர்லி தன்பி வ வஸ்ஸிஹ்லி ஹுல்கி வ தய்யிப்லி கஸ்பி வ கன்னிஹ்னி விமா ரஜக்தனி வலா துதுஹிப் கல்வி இலா ஷைஇன் சரஃப்தஹு அன்னி அப்படிங்கிறதா இந்த துவா. இந்த துவாவுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு 5 விஷயத்தை அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்குறோம். அந்த 5 விஷயம் நமக்கு உலகத்துக்கும் முக்கியமானது, மறுமைக்கும் முக்கியமானது. முதல் என்னென்னா, யா அல்லாஹ் எனது பாவங்களை எனக்கு மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். முதல்ல பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா உலகத்தில் என்ன நல்லதுன்னு பார்த்திங்கன்னா, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் போக்கி அவர்களுக்கு காணாத புறகத்திலேருந்து ரிசக்கை தருவான், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான்னு சொல்லி நபி அவர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் முதல்ல பாவ மன்னிப்பு நம்ம கேட்குறோம். அது இந்த உலகத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுமையில் சொர்க்கத்துக்கு நம்ம போகணுன்னாலும் பாவ மன்னிப்பு அவசியம். அடுத்து 2வது, என்னுடைய குணத்தை எனக்கு விசாலமாக்குவாயாகன்னு கேட்குறோம். அதாவது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குணத்தின் காரணமாக தான் நம்ம உலகத்திலே நிறைய கஷ்டங்கள் படுறோம். மறுமையுடைய கஷ்டத்துக்கும் அதுதான் காரணம். ஃபஸ்ட்டு பாவத்தை செய்கிறதுன்னு விட்டுருங்க, பாவத்தை செய்கிறோம் குணத்தை வச்சுங்கிறது வேற. அது இல்லாமல் நமக்கு கிடைத்ததை கொண்டு நம்ம திருப்தியாக இல்லாமல் இருந்தாவே நம்ம கவலையோடையே வாழ்வோம். எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க, பொறாமப்படுவாங்க, போட்டி போடுவாங்க. ஒரு திருப்தியான வாழ்க்கையே இருக்காது. காரணம் என்ன? நம்ம குணம் சரியில்லை. அதனால விசாலமான குணத்தை கேட்குறோம். ஒருத்தவங்களுடைய குணம் விசாலமாக்கப்பட்டால் அந்த கேரக்டர் மாற மாற அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான, அதாவது ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்போ அவங்களுக்கே தோணும், நம்ம முன்னாடிலாம் கஷ்டமாக இருந்துச்சு நம்ம வாழ்க்கை, இப்போ நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்குது, நம்மளுடைய விதியே மாறிடுச்சுன்னு நமக்கே தோணும். அப்போ விசாலமான குணத்தை கேட்குறோம். 3வதாக நம்ம என்ன கேட்குறோன்னா, எனது சம்பாத்தியத்தை தூய்மையாக்குவேன்னு கேட்குறோம். எப்போ சம்பாத்தியம் ஹராமானதாக இருக்கும், சம்பாத்தியம்னா நம்மளுடைய வருமானமாக வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் தூய்மையானதாக இல்லாட்டினா அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நிம்மதியுமே எடுத்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கணுமா, நோய் கொடுக்கும், நிம்மதி இருக்காது. அதனால மறுமையிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு நரகம்தான் கிடைக்கும். ஹராமான சம்பாத்தியத்தில் யார் எதை செஞ்சாலும் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் நம்முடைய சம்பாத்தனை தூய்மையாக இருந்தால் நமக்கு இந்த உலகத்துலேயும் ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம், நல்லது நடக்கும், மறுமையிலையும் நல்லது நடக்கும். அதனால் 3வதாக அதை கேட்குறோம். பார்த்திங்கனாவே தெரியும், நம்ம சொல்கிறது எல்லாமே இம்மை மறுமை ரெண்டுக்குமே பிரயோஜனமாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதேமாதிரி 4வது பாருங்கள், நீ எனக்கு வழங்கியதை கொண்டு போதுமானதாக ஆக்கிவை அப்படிங்கிறோம். அதாவது எனக்கு நீ கொடுக்காம கிடையாது, நிறைய கொடுத்துட்ட, ஆனால் அதை போதுமாக்கிவேன்னு நம்ம கேட்குறோம். எனக்கு நீ நல்ல பேரண்ட்ஸை கொடுத்துருக்க, அதாவது நல்ல உறவை கொடுத்துருக்க, நல்ல பெற்றோரை கொடுத்துருக்க, அதை கொண்டு என்னை போதுமாக்கிவே. மற்றவங்கள்ட்ட நான் போய் யார்கிட்டையும் நிற்கிற மாதிரி நிலைமை கொடுக்காத. எனக்கு நீ கையில் காசு கொடுத்துருக்க, அதுவே என் செலவுக்கு போதுமானதாக ஆக்கிவே. யார்கிட்டையும் போய் நான் காசுக்கு நிற்கக்கூடாது. எனக்கு நீ ஒரு நல்ல வீட்டை கொடுத்துருக்க, அதுவே எனக்கு சௌரியமாக இருக்கணும், நான் வேறு ஒரு வீட்டை தேடாமல் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கொடுத்தது அனைத்துலையுமே திருப்தியே நம்ம கேட்குறோம். கடைசியாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ என்னை விட்டு திருப்பிய எந்த வஸ்துவின் பக்கமும் என்னை செலுத்தாதேன்னு கேட்குறோம். திருப்பிய எந்த வஸ்துவின் பக்கம்னா என்ன அர்த்தம்னா, நம்மள்ட்ட இல்லாமல் இருக்கும், அது பக்கமே நம்ம எண்ணம் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி என்னை பண்ணிடாத, நீ என்னை விட்டு திருப்பின எந்த விஷயமுமே எனக்கு தேவையில்லாமல் ஆக்கிடு, அதை நினச்சி நான் கவலைப்படாமல் வாழணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம பாதி நேரம் என்ன சொல்கிறோம், நான் அதை அன்றைக்கி செஞ்சுருப்பேன், அது என்னை கையை விட்டு போயிடுச்சு, எனக்கு வர வேண்டிய வேலை தான், அது மிஸ் ஆகி போயிடுச்சுன்னா நம்ம சொல்கிறோமே. அந்த மாதிரி திரும்பி போன எதையுமே நான் ஏங்கக்கூடாதுன்னா எனக்கு கொடுத்ததை கொண்டே நீ திருப்தியாக்குவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். இந்த 5ம் இம்மை மறுமையுடைய நிலைமையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். நம்ம விதியை
மாற்றக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. தொழுகை இல்லாதவங்க, ஒழு இல்லாதவங்களும் ஓதிக்கலாம். இது துவா தான், எந்த நேரம் வேணால் ஓதிக்கோங்க.